சிவாஜி கணேசனுடன் நடித்த மாலினி பொன்சேகா. இதுதான் நாங்கள் இன்று பேசப்போகின்ற விடயமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் சினிமாவின் மகாராணி, ராணி என்று அழைக்கப்பட்ட சகல இன மக்களினதும் கௌரவத்துக்கு பாத்திரமான நடிகை, பழம்பெரும் நடிகை மாலினி பொன்சேகா தனது 78வது வயதில் காலமானார். அவருடைய இறுதி கிரியைகள் அரசு அனுசரணையுடன் கொழும்பு 7 சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்றது. இலங்கையின் சினிமா ரசிகர்களை, சகல இன மக்களினதும் ரசிகர்களை மிக பாரிய அளவில் ஒரு பாதித்த விடயமாக இது அமைந்திருந்தது. 150 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த ஒரு நடிகையாக மாலினி பொன்சேகா அவர்கள் காணப்படுகிறார். அவருடைய அந்த சினிமா வாழ்க்கை, அவருடைய சினிமா அந்த காலம் என்பது யாராலும் மறக்க முடியாத, காலத்தினால் அழியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. 150 திரைப்படங்களுக்கு மேல் அவர் நடித்திருக்கின்றார். பல திரைப்படங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றிருக்கின்றார். பல கோணங்களில் பல விருதுகளை மாலினி பொன்சேகா பெற்றிருக்கின்றார். இலங்கையை பொறுத்தவரையில் அவர் இலங்கையின் ஒரு பெருமையாக, ஃப்ரைட் என்று கூறப்படுகின்ற ஒரு பெருமையான ஒரு விடயமாகவே அவர் இலங்கையின் சினிமா உலகில் இருந்திருக்கின்றார். 1947ஆம் ஆண்டு பிறந்த மாலினி பொன்சேகா 1960களில் பிற்பகுதியிலிருந்தே நடிப்பு துறையில் தனது திறமையை வெளிக்காட்ட ஆரம்பித்து விட்டார். மக்கள் மத்தியில் அன்பை பெற்ற ஒரு ஒரு சிறந்த நடிகையாக அவர் எப்போதும் உணர்வு ரீதியாகவே பார்க்கப்பட்டு வந்திருக்கின்றார். முதலாவது திரைப்படமாக 1968ஆம் ஆண்டு புஞ்சி பபா என்ற திரைப்படத்தில் அவர் கதாநாயகியாக அறிமுகமானார். மாலா என்ற அந்த கதாபாத்திரத்தில் அவர் மக்கள் மனத்தில் இடம்பெற்றிருந்தார். 1969ஆம் ஆண்டும் சிறந்த நடிகைக்கான விருதை மாலினி பொன்சேகா பெற்றுக் கொண்டிருந்தார். 1978ஆம் ஆண்டு ஒரு அற்புதம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் நடந்தது என்று கூறலாம். இலங்கையும் இந்தியாவும் இணைந்து கூட்டு தயாரிப்பாக பைலட் பிரேம்நாத் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்திருந்தன. இலங்கை இந்திய நாடுகள் இணைந்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தன. அதில் ஹீரோவாக, பிரதான கதாபாத்திரமாக இந்தியாவின் பழம்பெரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருந்தார். அவருக்கு ஜோடியாக மாலினி பொன்சேகா இலங்கையிலிருந்து நடித்திருந்தார். அந்த திரைப்படம் அந்த காலத்தில் இலங்கை இந்திய கூட்டு தயாரிப்பாக இடம்பெற்றிருந்தது. மிக சிறந்த வெற்றியை பெற்றதாக எமக்கு தகவல்கள் கூறுகின்றன. அந்த அளவுக்கு அவர் அந்த திரைப்படத்தில் தன்னை ஈடுபடுத்தி நடித்திருந்தார். அப்போது அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் விமானியாக நடித்திருந்தார். இவர் மாலினி பொன்சேகா அவர் ஜோடியாக நடித்திருந்தார். அதில் ஒரு சிறந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் நடக்கும் போது சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த ஷூட்டிங் நடைபெற்ற இடத்துக்கு வந்து ஸ்ரீலங்கன் குயின் கம் கம் என்று மாலினி பொன்சேகாவை அழைப்பாராம். இந்த தகவலை அவருடன் பல படங்களில் நடித்திருந்த இலங்கையின் பழம்பெரும் நடிகர் ரவீந்திர ரந்தனிய பகிர்ந்திருந்தார். அது மாலினி பொன்சேகாவின் சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அந்த திரைப்படம். அந்த வகையில் அவர் இலங்கை மட்டுமல்லாது இந்தியாவின் ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு இடத்தை பிடித்திருந்தார். அந்த வகையில் பார்க்கும்போது இலங்கையின் சினிமாவுக்கு, சிங்கள சினிமா துறைக்கு, சிங்களம் என்று கூறுவதை விட இலங்கையின் சினிமா துறைக்கு மாலினி பொன்சேகாவின் மறைவு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது. மாலினி பொன்சேகா சினிமாவில் மட்டும் தனது இந்த துறையை நிறுத்திவிடவில்லை. அவர் 2010ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரை பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அவர் அப்போது பல உரைகளை பாராளுமன்றத்தில் நிகழ்த்தி இருக்கின்றார். ஒரு அரசியல்வாதியாகவும் அவர் பல விடயங்களில் பரிணமித்திருந்தார். எப்படி இருப்பினும் மாலினி பொன்சேகாவின் இந்த சினிமா பங்களிப்பு என்பது அபரிதமானது. அதனை யாராலும் ஈடு செய்ய முடியாது. அவர் போன்ற நடிகைகள் இனி உருவாகலாம், ஆனால் அவருடைய அந்த இடத்தை நிரப்ப முடியுமா என்பதுதான் இங்கு கேள்வியாகும். இதனைத்தான் இப்பொழுது சிங்கள திரைப்பட துறையில் இருக்கின்ற, இலங்கை சினிமா துறையில் இருக்கின்ற பிரபலங்கள் கூறுகின்றார்கள். பலரும் அவர் தொடர்பாக பல உணர்வு ரீதியான, எமோஷனலாக கட்டுப்படுகின்ற பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர் எப்படி நடந்து கொள்வார், அவர் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார், அவர் மக்களை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வார், ரசிகர்களுடன் அவர் எப்படி பேசுவார், சக நடிகைகளுடன் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பது தொடர்பான பல சுவாரஸ்யமான கதைகளை பல்வேறு தரப்பினரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இவர் தொடர்பான பல சுவாரஸ்யமான விடயங்களை நாங்களும் உங்களுக்கு தருவதற்கு எதிர்பார்க்கின்றோம்.
மாலினி பொன்சேகாவின் இந்த மறைவானது உண்மையில் இலங்கையின் சினிமா துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவரது அந்த லெகசி என்று கூறப்படுகின்ற அவர் அந்த காலப்பகுதி, அவருடைய அந்த பங்களிப்பு எப்போதுமே இலங்கையின் சினிமாவில் அழியாமல் இருக்கும். உலக சினிமாவிலும் அது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரமாக அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை.